சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயோ கடவுளே, நான் நினைச்ச மாதிரி இருக்க கூடாது சாமி. நீ நினைச்சதுதான் கரெக்ட். ஆதிர என்ன சொல்றமா? அப்போ நீயும் அருணும் க்ளோஸா? என் வாழ்க்கையே போச்சே. இதை ஏன் நீ மாமாட்ட சொல்லல? மாமா மாமா உட்காரு உட்காரு முதல்ல. இப்ப எங்க போற? இனி உட்கார்ந்து என்ன செய்யறது? இதுக்கு மேல என்ன பண்ண? அதான் சொல்லிட்டிய, எல்லாமே போச்சே ஆதிர. ஏதோ கொஞ்சம் சிடுமுஞ்சியா பேசுவ, ஆனா நல்ல மனசு, கோவக்காரி, இருந்தாலும் நல்ல பிள்ளை இருந்தானுமா நினைச்ச. உன்னை எல்லாரும் அப்படித்தானே சொன்னாங்க. என்ன இப்படி ஏமாத்தி உட்கார வச்சுட்டே ஆதிர. கடவுளே, நான் என்ன தப்பு பண்ண? ஏமா, உன் புள்ளைய ஏமாத்திட்டாங்கம்மா. நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? இங்க பாரு, இந்த உண்மை மட்டும் வெளியில தெரிஞ்சா என்ன செத்துருவியா? இல்ல, இனி நான் சாகுற ஐடியாலாம் எனக்கு கிடையாது. உன்னை கொன்னுடுவேன். எது கொலையா? இச்சி அமைதியாரு, பேசாம உட்காரு. ஏய், நான் உன்னை வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கெஞ்சனா? அவனுங்க தான் நடு ரோட்ல வச்சு என்ன ஃபோர்ஸ் பண்ணானுங்கன்னா உனக்கு புத்தி இல்ல? அப்படியே கட்டாயப்படுத்தி தாலி கட்டிட்டா நான் உன்கிட்ட சந்தோஷமா வாழ்ந்துருவேன்னு நினைச்சியா? ஐயோ ஆதிர, தாலி கட்டின பிறகு இப்படி பேசலாமா? என்ன அப்ப கழட்டி கொடுத்துருவா? வச்சுக்கிறியா? வச்சுக்கிறியான்னு சொல்லு. ஆதிர, தமிழ் பொண்ணா இருந்துட்டு இப்படி பேசலாமா? தாலி நம்ம கலாச்சாரமா? அத போய் கலட்டி விளையாடுறிய. எது தாலி? இது தாலியா? இது தாலியா? மனசுக்கு பிடிச்சவன் கட்டினாதான் அதுக்கு பேரு தாலி. அதுக்குதான் மரியாதை. வெறும் இந்த ஒரு கயித்துல என் வாழ்க்கை இருக்குன்னு எவன் சொன்னா? உனக்கு எவன்டா சொன்னா? அன்னைக்கு என்னால முடியல. சுத்தமா போராட என் உடம்புல தெம்பு இல்ல. அதனால அமைதியா இருந்தேன். கையெழுத்தெல்லாம் போட்ட? எது? அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயா? அதுல போட்டது ஏன் கையெழுத்தே இல்ல. அத நான் வேற மாதிரி போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 48 நாளுக்குள்ள கோர்ட்டுக்கு போய் அந்த கையெழுத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும். கல்யாணம் கேன்சல் ஆயிடும். ஐயோ, அப்புறம் போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு நோட்டீஸ் போர்டு இருக்கும் இல்லையா? அதுல போய் பாரு. உன் பேரும் என் பேரும் போட்டு இந்த கல்யாணம் செல்லாது, இந்த கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு ஒட்டிடுவாங்க.